திரு ஹிதாயத்துல்லா நிறைய விஷயங்களை ஆளுநர் என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு அதெல்லாம் பேசணும். பட் ஆளுநர் உரையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் சரியானதா இருக்கா, சரியான கொள்கை திசையை காட்டுதா அப்படிங்கிற கேள்விகள். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, எங்க திட்டத்தெல்லாம் எங்க கொள்கையெல்லாம் தானே அப்படியே சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க, என்ன புதுசா இருக்குன்னு கேட்கிறேன். காமராஜர் SSLC வரையும் இலவச கல்வி கொடுத்தாரு. முன்னாள் முதல்வர் கலைஞர் PUCக்கு கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? PUC வரை இலவச கல்வி கொடுத்தது திமுக. அது உண்மைதான். ஆனா அது SSLC வரை யார் கொடுத்தது? சரி, அதனால பாராட்டி இருக்கணும். யாரு? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பாராட்டாரு. எங்க திராவிட மாடல் அரசுடைய அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க. அதை கொடுக்கறதுக்கு நீங்க பாராட்டணும். 100 யூனிட்டை 200 யூனிட் ஆக்கணும்னா பாராட்டணும். நகரத்தில் இருக்கக்கூடிய பஸ் மகளிருக்குன்னா அதை கிராமத்தை வரை நீடிக்கிறேன்னு இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு. விஜய் சொன்னார்னா அதை பாராட்ட மனசு வரணும். உங்க சிந்தனை, உங்களுடைய கொள்கைன்னு புதுசா எதுவும் இல்லையே, எல்லாமே திமுக கொள்கையா இருக்கேன்ற கேள்வி வராதா? ஏமா நீங்க செய்யாம விட்டுட்டா என்ன சொல்லுவீங்க? மகளிருக்கு கொடுக்காம விட்டுட்டா சும்மா இருப்பீங்களா? நான் கேக்குறேன். பஸ் பயணத்தை நிறுத்திட்டா சும்மா இருப்பீங்களா? என்ன அளவுக்கு சொல்றீங்க? இவங்க நாங்களும் முட்டு கொடுத்தோமா? அதிமுக ஆட்சி 4 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க 10 வருஷத்துல. இன்னைக்கு என்ன ஆட்சி தெரியுமா? 5 வருஷத்துல 8,13,000 கோடி வாங்கியிருக்காங்க. அதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இவங்க 20 வாங்குவாங்க, டபுளா வாங்குவாங்க. அதை வாங்க கூடாதுன்னா லீக்கேஜ், பணம் வீணானது. நீங்க சொன்ன வருவாய் பற்றாக்குறை உயர்த்தணும். எந்த இந்த இனங்கள்ல மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கோ அதுல வரிய போடணும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கான்ட்ராக்டர்கள் இருந்து வர அந்த 30 விழுக்காடு திரும்பி அரசுக்கு வரப்போகுது. அதே மாதிரி 2,400 கோடிக்கு ஒரு திட்டம் உத்தண்டியில இருந்து திருவாமூர் வரை மேம்பாலம் போட்டாங்க. அதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா 700 கோடி அதிகமா இருக்கு. அது மக்களுக்கு தானே வருது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் ஊழலை ஒழிப்பதற்கு இவர்கள் துவங்கி விட்டார்கள். இதுதான் இப்ப பிரச்சனை. அப்ப ஒழிக்கும் போது முந்தின அரசு 5 லட்சம் வாங்குச்சு, இது வாங்கலைங்கிற ஒரு உண்மை தெரியுதா இல்லையா? அது மட்டுமல்ல, இதுவரை நியமிக்கப்படாத ஆசிரியர்கள் நியமிக்கிறது, ஓசூர் விமான நிலையம், மதுரை, கோவை அந்த மெட்ரோ கொண்டு வர்றது, இப்படி எல்லாத்தையும். அது மட்டுமல்ல, அதெல்லாம் மத்திய அரசு கொடுத்ததானே. 1967 புரட்சியை சொல்லிட்டு ஓசூர் விமான நிலையமா இருக்கட்டும், மெட்ரோ 1977 ரெண்டு பேரையும் பாருங்க, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பேச வச்சுட்டு இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி உள்ள பணநாயகம், அதாவது ஒளிஞ்ச பணநாயகம் மீண்டும் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆக இன்னைக்கு ஜனநாயகம் மலர்ந்திருக்குன்னு ஆளுநர் பேசுறாரு. சரி, அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திராவிட ஆட்சிகள்ல ஏற்பட்ட அந்த பணநாயகத்தை மாற்றி இருக்கிறார் விஜய்னு ஆளுநர் சொல்ல வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா ஆளுநரை பேச விடாம பண்ணது மட்டுமல்ல, பேசாத விஷயங்களையும் இந்த ஆளுநர் பேச வச்சிருக்காங்க. மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. இவர் கூட தமிழ்நாட்டுல தான் ரொம்ப நாளா நடக்கல. நீங்க காங்கிரஸ் ஆட்சினாலே இல்லன்னு சொல்லமா? சரி, அம்மா இல்ல, காங்கிரஸ் ஆட்சினாலே பணப்புழக்கம் இல்ல, தூய்மையான ஆட்சி பேசுவேன். சுத்தி இருக்கிற மாநிலங்களையும் பாக்குறோமா இல்லையா? நான் சொல்றது, எனக்கு தனி நபரை விட கட்சி முக்கியம், கட்சியை விட மக்கள் முக்கியம். இன்னைக்கு மக்களுக்காக இந்த அரசு பல காரியங்களை செய்யுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லாரையும் அதாவது அரசியல்வாதிகள் 2 வகை. ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். அந்த மாதிரி அடிப்படையில் ஆர்லேக்கரும் கூட விஜய் அவர்களை பதவி ஏற்க விடாம தடுத்தாரு. அவரை இன்னைக்கு பேச வச்சிருக்காரு முதல்வர் விஜய். இத பாராட்டுறதுக்கு மனசு வேணும். ஓகே, என்ன ஆச்சோ தெரியல, அண்ணன் ஒரே உண்மையா பேசுறாரு. இன்னைக்கு பாப்போம். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போனோம்னு நினைக்கிறேன். உண்மையை தவிர எதுவும் பேசுறது இல்லமா?